வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2026 பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். 2026ல ராசிக்கு 2வது இடத்துல குரு வருவார். 6, 12ஆம் இடத்துல ராகு கேது இருக்க போகுது. குரு 6ஆம் இடத்துக்கு, 7ஆம் இடத்துக்கு, 5ஆம் இடத்துல இருப்பார். 6ஆம் இடத்துக்கு மாறுவார், 7ஆம் இடத்துக்கும் போவார், திரும்ப 6வது இடத்துக்கே வந்துடுவார். இதுதான் இந்த வருஷத்துக்கு உள்ள சனி குரு ராகு கேது ஒரு பயிற்சியோட அமைப்பு. அதனால பொறுத்த வரைக்கும் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். இவ்வளவு நாள ஜென்ம சனியா இருந்த சனீஸ்வரர் 2ஆம் இடத்துக்கு சனீஸ்வரர் மாறி இருக்கிற காலகட்டம் சிறப்பு. அது கெடுத்ததெல்லாம் கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகு கேது பயிற்சி மிகச் சிறப்பா இருக்கு. 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் இந்த வருடங்கள் முழுக்க இருக்க போகுது, நவம்பர் முடிகிற வரைக்கும். அப்படி இருக்கிறது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லலாம். இது கவசம் மாதிரி இவங்களை காப்பாத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். குரு பயிற்சி 6ல போறது தவறுதான். பட் 2வது வீட்டை பார்ப்பார். 6ஆம் இடத்துக்கு போனாலும் 2வது வீட்டை பார்க்கறதுனால பணம் வரும், பணம் தங்கும், செல்வாக்கு உயரும், சொல்வாக்கும் உயரும். ஏன்னா வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால செல்வாக்கும் சொல்வாக்கும் உயருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஜூனுக்குள்ள மேல அதுக்கு மேல அவங்களுக்கு 7வது இடத்துக்கு போறதும் ராசியை பார்க்கறதும் அவங்களுக்கு சிறப்பா தான் இருக்க போகுது. அதனால சனி பயிற்சியும் சிறப்பு, குரு பயிற்சியும் சிறப்பு, ராகு கேது பயிற்சி ஒரு அருமையான அமைப்பு, பொற்காலம் தான் அவங்களுக்கு சொல்லணும். எது எப்படியோ இந்த 2026 அப்படிங்கிறது கும்ப ராசிக்கு ஒரு சிறந்த வருடமா தான் இருக்க போகுது. மாணவர் சிறங்க வந்து நல்லா படிச்சுக்குவாங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் உயரும், தொழில் போன்றவங்களுக்கு தொழில் மேன்மை அடையும், சினிமா வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும், அவங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், தொழில் மேன்மையாகும், ஆரோக்கியம் மேன்மையாகும், எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, பிரச்சனை இதெல்லாம் அடியோட அழியும், ஒளியும். அது ராகு கேதுவோட பயிற்சியால. 2ல சனீஸ்வரர் இருக்கிறதுனால சொந்த உழைப்பால முன்னுக்கு வந்துருவாங்க. குலதெய்வத்தை வழிபாடு பண்றது மூலியமா, குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறது மூலியமா அவங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. மூதாதையர்களை இவங்க வழிபாடு பண்றது இன்னும் கூடுதலான பலன் கிடைக்கும். பசுவுக்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை கொடுக்கறது மூலியமா உங்களுக்கு நற்பலன் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால இவங்க லட்சுமி வழிபாடு பண்றது மூலியமா இவங்க பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம். பெருமாள் வழிபாடு பண்றது மூலியமாவும் இவங்க பொருளாதாரம் உயரும். எது எப்படியோ இனி வரும் காலங்கள் இவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது, 6, 12ல ராகு கேது இருக்கிறது, 5, 6, 7, 3 இடத்துல குரு பயிற்சி மாறி இருக்கிற காலகட்டமும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வருடம் உங்களுக்கு போன வருடத்தை விட இந்த வருடம் இன்னும் பெட்டரா தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சிறப்பா வருவீங்க அப்படிங்கிறதான் வாழ்த்துறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.